ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 94:18 Psalms 94:18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நாம் அவரிடத்திலே எப்பொழுது ஒரு காரியத்தை குறித்து சொல்கிறோமோ அப்பொழுது நமக்காக செயல்படுகிறவர். Children of God, we have a God who will act upon our call immediately. The word of God says, when I say my foot slips, your mercy, O Lord, sustains me. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது உமது கிருபை என்னை தாங்குகிறது. இந்த உலகத்துல நீங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை தேவனை செயல்பட வைக்கிறது. The child of God, whatever you say to the Lord, the word that you say, it will make the Lord to act on behalf of you. That is what we need to understand. There are times you may tell the people many things and many times they may not act upon your word. But we have a God, when you say, my foot slips, He will sustain you with His grace. He will not say, you are not up to my mark. He will not say that you are a sinner, that is why I cannot help you. He will not say that you are not holy, that is why I cannot help you. But because of His grace, because of His mercy, because of His loving kindness, His grace will sustain us. We need to understand our Lord God will not condemn you when you call Him anytime. கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவியாகிய ஒரு மனிதன் திமிர்வாதக்காரனாக இருந்தான். அந்த திமிர்வாதக்காரனை இயேசுவிடம் கொண்டு வந்த பொழுது அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து அந்த திமிர்வாதக்காரனுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவர் அவனை சொஸ்தப்படுத்தினார். When there was a man who was on his deathbed, 4 people brought him to Jesus Christ. Jesus saw the faith of these 4 people and He healed his person and He forgave his sins. He did not say, because you are a sinner, I will not heal you. But He healed him. At the same time, He forgave his sins. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்த குற்றம் குறைவுகள் இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கும், உங்களை பலப்படுத்தும், உங்களை உற்சாகப்படுத்தும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். எங்கள் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறபடியினால் உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.